திருவள்ளுவர் ஒட்டுமொத்த கோபத்தையும் வெளிப்படுத்துவார். அந்த கோபத்தில் பிற ஜீவராசிக்காக அவர் மனசில் இருக்கிற கருணையை காணலாம். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷன் சாப்பிட உணவில்லாமல் பல பேரிடம் கையேந்தி பிச்சை எடுத்து அதன் மூலம் அவன் உயிர் வாழ்றான்னா அதற்கு காரணமான இறைவனும் இந்த பூமிக்கு வந்து அலைஞ்சி திரிஞ்சி பிச்சை எடுத்து தெரு தெருவா திரியட்டும்னு அந்த கடவுளையே சபிக்கிறாரு. வேறெந்த சமூகத்திலையாவது கடவுள் இல்லைன்னோ கடவுளை எதிர்த்தோ கருத்துக்களை பதிவிட முடியாது. கலாச்சாரத்திலையும் வளர்ச்சியிலையும் சிறந்ததா சொல்லப்படுகிற மேலை நாடுகள்ல கூட கடவுளை எதிர்த்து பேசி ஒருத்தன் அங்க வாழவே முடியாது. ஆனா மூட நம்பிக்கையில மூழ்கி கிடந்த சமுதாயம்னு பல பெரியோர்களால வெளிச்சம் போட்டு காட்டப்பட்ட நம் தமிழ் சமுதாயம் கடவுளை இகழ்ந்துரைக்கும் கருத்துக்களை கொண்ட இந்த திருக்குறளை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வச்சு சங்கப்புலவர்கள் மக்கள் முன்னிலையில அரசன் மட்டும் இந்த திருக்குறளை ஏத்துக்கல. அந்த ஆலவாய்